அன்பான உறவு வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எஸ்டிஎஸ் தமிழ் தொலைக்காட்சி. எஸ்டிஎஸ் தமிழ் தொலைக்காட்சியில் வார வாரம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற மருத்துவர் நாம நிகழ்வோடு இணைந்திருக்கின்றோம். மருத்துவர் நாம் நிகழ்வுக்கான அரசனை வழங்குகின்றார்கள். ஈழத்து பெண்மணியால் ஜெர்மனியில் வதனி செல்வநாதன் அவர்களால் உருவாக்கப்பட்ட முதியோர் பராமரிக்கும் இல்லம். மருத்துவர் நாமும் அரசனை வழங்குகின்றவரோடு இன்றைய நிகழ்ச்சிக்குள் செல்ல இருக்கணும். இன்றைய நிகழ்ச்சியில் வழமை போலவே எங்களோடு பல ஆண்டுகளாக இணைந்திருக்கின்ற உளவியல் நிபுணர் ஓய்வு பெற்ற நிலையில் ஐயா கதிராமன் அவர்கள் பல நிகழ்வுகளோடு இணைந்து பல விடயங்களை பற்றி உரையாடி வருகின்றார். வணக்கம் ஐயா. வணக்கம். உங்களுக்கு நேரில் எல்லோருக்கும் வணக்கம். நல்லது. டென்மார்க்கிலிருந்து எஸ் ஐ கதிராமன் அவர்கள் மிக ஆளுமையான பல விடயங்களை தேவையான விடயங்களை பகிர்ந்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் இன்று இந்த நாங்கள் பார்க்க போனால் உண்மையிலேயே சிறப்பு குழந்தைகளை யாரும் நிச்சயமாக எங்களுக்கு அப்படித்தான் உலகில் வந்தடைய வேணும் என்று யாரும் எதிர்பார்த்தது கிடையாது. காலத்தின் ஒரு சந்தர்ப்பத்தால் சிலருக்கு சிறப்பு குழந்தைகள் பிறப்பது வழக்கம். அந்த சிறப்பு குழந்தைகள் என்பது பராமரிப்பதற்காக சிறப்பு குழந்தைகளுக்கான இந்த வளர்ப்பு அவர்களை பராமரித்தல் என்பது மிக ஒரு மன அழுத்தத்தை தரக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாக இருக்கும். ஆனால் பெற்றோர்கள் என்ற முறையில் அவர்கள் அதை வேறு கோணத்தில் பார்ப்பார்கள். ஆனாலும் கூட ஏதோ ஒரு வகையில் அது ஒரு மனதை அழுத்தக்கூடிய ஒரு விடயமாக கூட இருக்கும். உதாரணத்துக்கு நாங்கள் பார்க்க போனால், இப்படியான பிள்ளை எங்களுக்கு பிறந்து விட்டதே, இவரை நாங்கள் நின்று வளர்த்தெடுப்போம், இவருடைய வாழ்வை என்ன செய்வோம், இவருக்கான சூழ்நிலைகளை எப்படி பராமரிப்போம் என்கின்ற அந்த குழப்பங்கள் எல்லாம் பெற்றோர்களுக்கு மன அழுத்தத்தை தரக்கூடியதாகவும் பிறருடைய உரையாடல்களில் பல விடயங்களை அவமதிப்பான வார்த்தைகளை அவர்களுக்கும் அதுபோல் வந்தால் தான் அதன் வலி தெரியும். ஆனாலும் அவமதிப்பான வார்த்தைகள் என்று சொல்லி பல விடயங்களை இவர்கள் வாழ்வியலில் அனுபவிக்கக்கூடியதாக இருக்கும். இந்த பக்கங்கள் உங்களுக்கு ஏதாவது அனுபவங்கள் இருக்கின்றதா? இது சம்பந்தமாக நாங்கள் உரையாட முடியுமா? தாராளமான அனுபவங்கள் எனக்கு இருக்கின்றது. சிறப்பு பிள்ளைகள் சொல்லும் போது அது கூடுதலாக உளவியலாளர்களுடைய தலைமையில தான் அந்த சிறப்பு பிள்ளைகள் இனம் காணப்படுகிறார்கள் என்று சொன்னா, இப்ப இந்த உளவியல் வைத்திய முறையில இப்ப எங்கள்கிட்ட பிள்ளைகள் சிறு பிள்ளைகளாக இருக்கும் போதோ அல்லது வளர்ந்தவர்களாக வந்த போதோ அவர்களுடைய நுண்ணறிவு அல்லது அவற்றை இயங்குகின்ற திறமை, அவர்களுக்கு சாதாரண பாடசாலைக்கு போகக்கூடிய வல்லமை இருக்கிறதா இல்லையா என்றதுகளை நாங்க சில பரிசோதனைகளுக்கு ஊடாக நாங்கள் அதை கண்டுபிடிப்போம். அது இங்க ஏற்கனவே இந்த சமூகத்துல இருக்கு. அது இப்ப நான் செய்யும் போது நான் அதை தமிழ் பிள்ளைகளுக்குன்னா தமிழ்ல மொழிபெயர்த்து அதை பாவிக்கிறது உண்டு. அந்த டெஸ்டுகள் மிக மிக ஆணித்தரமானது, அடிப்படையானது ஒரு நல்ல சமூகம் தைரியமாக இயங்குவதற்கு. ஏன்னு சொன்னா, எங்கட ஊரை நாங்க இதுக்கு ஒரு சின்ன உதாரணமா எடுத்தோம்னா இதுல விஷயத்தை விளங்கி கொள்ளலாம். அதனுடைய பெருமதி எவ்வளவு, அதனுடைய முக்கியத்துவம் எவ்வளவு என்று சொல்லி. உதாரணமாக நாங்கள் இப்ப யுத்தத்துக்கு முந்தைய எங்கட நாடுகளை பொறுத்தவரையில இந்த மாதிரியான விசேஷமான பிள்ளைகள் அல்ல சிறப்பு பிள்ளைகள் கிடைக்கும் போது அந்த பிள்ளைகள் பிறந்தாலே அந்த பெற்றோருக்கு அது ஒரு சாபம் மாதிரி. அது அவர்கள் முற்பிறப்பிலேயே எண்ணத்திலேயோ செய்த ஒரு சாபத்தால பாவத்தால அவர்களுக்கு கிடைச்சிருக்கு என்று சொல்லி அந்த குடும்பத்தை மாத்திரமில்ல அந்த வீட்டை முழு பேரையுமே முத்திர குத்தி விடுவார்கள். இந்த 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 அது ஒரு பெரிய ஒரு தாங்க முடியாத ஒரு விஷயம் எங்கட சமூகத்துல அங்க இருக்கு. அந்த காலத்துல இருந்த விஷயம் இல்லையா? ஒரு கை கால் இயலாமலோ அல்லது காது கேளாமலோ அல்லது கண் தெரியாமலோ இப்படி அங்கவீனமாக பிறக்கிற பிள்ளைகள், அல்லது இப்ப சில பிள்ளைகள் முழுமையாக முழு உருவம் வடிவம் பார்க்கும்போது சாதாரண மற்ற பிள்ளைகள் மாதிரி இருப்பார்கள். ஆனா அவர்களுடைய இயங்கு திறன், அவர்களுக்கு விஷயங்களை சூழல்ல இருந்து கேட்டு விளங்கி கொள்ளுகிறது, அதை விளங்கி பதில் சொல்றது, அல்லது மற்ற தன்னுடைய வயது பிள்ளைகளோடு சேர்ந்து விளையாடுவது, கதைப்பது, இதுகள் எல்லாத்திலையுமே அவர்கள் பின்னேற்றமாக இருப்பார்கள் இல்லையா? அவர்களால உருவம் வடிவாக இருந்தாலும் ஆனா அவர்களுடைய செயல்திறன், இயங்குதிறன், நடத்தைகள், செயல்பாடுகள் இவைகள் பெரிய வித்தியாசமாக இருக்கும்.
அப்ப இந்த வித்தியாசங்களை தான் அங்க ஊர்ல வந்து அது வந்து பல வகையான முறையில பட்டங்கள் சொல்றது, கூடாத பேர்கள் சொல்றது, அந்த பிள்ளைகளை மாத்திரமன்றில் அந்த குடும்பங்களையே முத்திர குத்தி பாவப்பட்ட குடும்பம் அல்லது அநியாயம் செய்தவ என்ற மாதிரியான ஒரு கருத்தோட அங்க பாக்குறது இருக்கு. இதனால அங்க என்ன நடந்தது என்று சொல்லி சொன்னா, இப்படியான பிள்ளைகள் பிறந்தால் வெளியில உள்ளவருக்கோ பக்கத்து வீட்டுக்காரருக்கோ தெரியாம இருட்டறையில மூடி வைக்கிறதல்ல, பூட்டி வைக்கிறதான் அங்க வந்து இருக்கின்ற ஒரு வளமையாக இருக்கு. பல வீடுகள்ல வந்து இப்படியான பிள்ளைகள் இப்ப உதாரணமாக 8 வயது 10 வயது 15 வயது என்று வரும்போதும் அந்த மூளை அபிவிருத்தி இல்லாம அவர்கள் பேர்ந்து தொடர்ந்தும் அந்த சிறப்பு நிலையிலே இருந்தார்கள் என்று சொல்லி சொன்னா, வயது வர வர உடம்புகள் எல்லாம் வளர்ந்து கொண்டிருக்கும். ஆனா மூளைதான் அங்க வளர்றது குறைவாக இருக்கும் இல்லையா? இப்படியான பிள்ளைகளை பல பேரை சங்கிலியல்ல அல்லது கயிறுகள்ல வந்து கட்டி வைப்பார்கள். அது அந்த பிள்ளை வந்து வெளியே ஓடாம. ஏன்னா இந்த பிள்ளைகளை பொறுத்தவரையில வந்து உடம்புல வந்து நிறைய சக்தி இருக்கும், எனர்ஜி இருக்கும் இல்லையா? ஆனா கதைக்கிற பேசுற இந்த மூளையினுடைய சக்தி தான் குறைவாக இருக்கும், உடல் சக்தி கூடுதலாக இருக்கும். என்ன உடல்ல உள்ள அசைவுகள், ஓட்டங்கள். அப்ப அவர்களுக்கு வந்து எங்கேயாவது தூர இடத்துக்கு ஓடணும், ஒரு வெளியான இடத்துக்கு ஓட வேணும், அல்ல வேற இடத்துக்கு ஓட வேணும் என்று சொல்லப்படுற ஒரு தகா இருக்கும் அவர்களுக்கு இல்லையா? அப்ப இந்த தகா இருக்கிற இந்த விடயத்தை அங்க வந்து புரிஞ்சு கொள்ளாதபடியால இந்த பிள்ளைகள் போனா இடம் தெரியாது, வலம் தெரியாது, போனது திரும்பி வர மாட்டுது, திரும்பி எங்கட இடத்துக்கு வர மாட்டுது, அல்லது அங்க ரோட்டில் உள்ள வாகனங்களோட போய் அடிபடலாம், அல்லது இப்படியான பல அச்சம். இதெல்லாம் அச்சங்கள் என்ன. அப்ப இந்த அச்சங்கள் இருப்பதனால பல குடும்பங்கள் பல பேர் வந்து அந்த பிள்ளைகளை வந்து கட்டி வச்சிருவார்கள், காலையோ கையில் எங்கேயோ கட்டி, ஒரு மரத்தோடையோ அல்லது வீட்டில உள்ள தூணுகள், சில அசையாத பொருள்களோட இவர்களை பிணைத்து விட்டுடுவார்கள் இல்லையோ? அப்படி அந்த அவர்களை பிணைத்து விட்டு அது ஒரு பெரிய பரிதாபம். இப்ப நானே அந்த சின்ன வயதுல எங்கடாயல் வீடுகள் பார்த்த விஷயங்கள் எனக்கு இன்னுமே மனதில் நிக்குது. என்ன அப்ப அந்த விடயங்கள் வந்து இப்ப நாங்கள் வந்து இந்த மேலத்தேச நாடுகள்ல வந்து ஒரு விஞ்ஞான ரீதியாக இந்த பிரச்சனைகளை ஆராய்ந்து, இந்த பிரச்சனைகள் இந்த உண்மையான அர்த்தம் என்ன, இதேன் இப்படி இந்த பிள்ளைகள் பிறக்கிறார்கள், என்னத்துக்கு பிள்ளைகளுக்கு இடையில இப்படி பெரிய வித்தியாசம் இருக்கு, இதுகளை பற்றி விஞ்ஞான ரீதியாக இங்க வந்து ஆய்வு செய்து நிறைய புத்தகங்கள், நிறைய ஆய்வுகள் செய்து வைத்திருக்கின்றார்கள். அப்ப அந்த ஆய்வுகளை நாங்க வந்து படிச்சு எங்களோட படிப்புகள்ல தெரிஞ்சு கொண்ட போது அப்பதான் எங்களுக்கு வந்து கூட விளங்கினது, இந்த பிள்ளைகளை இப்படி கயிறுல கட்டி வைக்கிறதோ சங்கிலியில கட்டி வைக்கிறதோ இது வந்து ஒரு பெரிய சித்திரவதை, ஒரு மனிதாபிமான முறையில இதை ஏற்க முடியாது, இதுக்கு அர்த்தம் காண முடியாது. ஆனா அதுல உள்ள பெரிய ஒரு சிக்கல் என்னன்னு சொன்னா, அந்த விஷயத்தை செய்த பெற்றோர்களை நாங்கள் குறை சொல்ல இயலாத ஒரு அபிப்பிராயம் தான் என்னிட்ட இருக்கு. ஏனென்று சொல்லி சொன்னா, இப்ப எங்கட சமூகத்துல வந்து இன்றைக்கு நாங்கள் இந்த மேலத்தேச நாடுகள்ல வந்து இந்த பிள்ளைகளுடைய மூளையினுடைய வளர்ச்சி 60% அல்லது 50% தான். சராசரியான ஒரு பிள்ளைக்கு நுண்ணறிவு என்று சொல்றது வந்து 90ல இருந்து 120 மட்டும் இருக்கணும். அந்த எங்களுடைய பரிசோதனை செய்து பார்க்கும்போது அதுல வந்து 90ல இருந்து 120 மட்டும் இருந்தா தான் சராசரி பிள்ளை, திடகாத்திரமான பிள்ளை. அது தன் வயதுக்கு ஏற்ற மாதிரி பாடசாலைகளுக்கு போகலாம், வகுப்புகளுக்கு போகலாம், எல்லாமே இயற்கையாக நடக்கும் என்று சொல்லுவோம் இல்லையா? ஆனா இந்த விசேஷ பிள்ளைகளை பொறுத்தவரையில வந்து, சில பிள்ளைகளை பொறுத்தவரையில வந்து அவர்களுடைய நுண்ணறிவு என்று சொல்லப்படுற விஷயம் வந்து அந்த 80க்கு குறைவாக, சில பேருக்கு 40-45 கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சில ஆக கூடுதலான பிரச்சனை உள்ள பிள்ளைகளுக்கு 25-30 கூட இருக்கிற வாய்ப்புகள் இருக்கு. ஆனா இப்ப 30க்கு கீழே அல்லது 35 கீழே என்று சொல்லி சொன்னா அவர்கள் வந்து ஆக மோசமான நிலையில பாதிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி அவர்களை வந்து மிக விரைவாக விசேஷமான பாடசாலைக்கு அனுப்ப வேண்டும். விசேஷமான இடங்களில தான் அவையை கொண்டே வச்சு பராமரிக்க வேணும் என்று சொன்ன, இந்த மாதிரியான பிள்ளைகளை கவனிப்பதற்கு அந்த பிள்ளைகளோட உளநிலை, உடல்நிலை இவைகளை விசேஷமாக விளங்கி கொள்ளப்பட்ட பயிற்சி ஆசிரியர்கள் தேவை. சாதாரணமான பெற்றோர்களால் அவர்களை வளர்க்கவோ, அவர்களுக்குரிய தேவைகளை என்னென்று புரிஞ்சு செய்யவோ, அவர்களை ஆதரவு கொடுக்கவோ அல்லது அவைகளை அன்பை பார்க்கவோ முடியாது.
அது இப்ப இங்க மேல தேச நாட்டுல வந்து ஆண் பெண் இருவருமே வேலை செய்யணும், ஆண் பெண் இருவருமே அரசாங்கத்துக்கு வரி கட்டணும் இல்லையா? அந்த வரி கட்டினால்தான் இங்க சமூக அரசாங்கம் இயங்கும் என்ற ஒரு நிலையில தான் இந்த மேல தேச நாடுகள் இருக்கின்றது இல்லையா? அப்ப இதனால வேலைக்கு போகின்ற ஒரு பெற்றோருக்கு வந்து இப்படியான பிள்ளைகளை வீட்டுல வச்சிருக்க முடியாது என்று சொன்ன ஒரு பெற்றோர் வந்து வேலையை விட்டு வீட்டுல நின்றா தான் இவர்களை ஓரளவுக்கு அதை கண்ணால பார்த்து ஏதோ இவர்களுக்குரியதை செய்யக்கூடியதா. அப்ப ஒரு ஆளின் வருமானம் வைத்துக்கொண்டு ஒரு வீடு வைத்திருக்கிற ஒரு சாதாரண சராசரியான வாழ்க்கை வாழ்றது அவர்களுக்கு வருமானம் பத்தாது என்ன? அப்ப இதனாலேதான் இங்க வந்து இந்த சமூக நல திட்டம் இந்த சமூக நல திட்ட அரசுகள் தானே இங்க மேல தேச நாடுகள்ல இருக்கின்றது. அப்ப இந்த சமூக நல திட்ட அரசு வந்து தான் பொறுப்பெடுக்குது, தான் அந்த பிள்ளைகளை வந்து பொறுப்படுத்து அந்த பிள்ளைகள் வந்து நாங்கள் அரசாங்கம் வந்து பராமரிக்கிறோம், அவர்களை வச்சிருக்கிறோம், நீங்க பெற்றோர்கள் வந்து பிள்ளைகளை வந்து பெருசாக கவலைப்படாம வேதனைப்படாம உங்களோட வேலைகளை நீங்க செய்யுங்க, உங்களோட சராசரி வாழ்க்கையை நீங்க முற்று முழுதாக வாழ்றதற்கு நாங்க உங்களுக்கு சப்போர்ட் தருகிறோம். அப்ப அந்த விதத்துலதான் அவர்கள் வந்து இங்க வந்து இப்படியான பிள்ளைகளை பொறுத்தவரையில வந்து விசேஷமான பராமரிப்பு நிலையங்கள், சில வேளையில அந்த பிள்ளைகளை வந்து அங்க முழுமையாக வைத்திருக்கிறது. இப்ப 24 மணித்தியாலுமே அந்த பாடசாலைகள் அல்ல அந்த பராமரிப்பு நிலையங்கள்லயே பிள்ளைகளை வச்சுக்கின்ற வாய்ப்புகளும் இருக்கின்றது இல்லையா? அப்ப அந்த விடயங்கள்ல வந்து அவர்கள் வந்து இந்த பிரச்சனைகளை பற்றி நுணுக்கமான அறிவு உள்ள பராமரிப்பாளர்களால தான் இவர்கள் வந்து கவனிக்கப்படுகின்றார்கள். அப்ப இந்த கவனிப்பு இருக்கின்றபடியால பிள்ளைகள் வந்து தங்களோட நுண்ணறிவுக்கு தக்க மாதிரி இப்ப 40% 50% தான் நுண்ணறிவு என்று சொன்னா அந்த பாடசாலையுடைய வகுப்பறையோ அல்லது பிள்ளைய பராமரிக்கின்ற இடங்களோ அந்த 40-50 வயதுக்குரிய பிள்ளைகளுக்குரிய மாதிரியாகத்தான் அந்த அறையிலே உருவாக்கப்பட்டிருக்கும் இல்லையா? விசேஷமான சராசரி பாடசாலை மாதிரி அந்த பாடசாலைகள் இருக்கவே இருக்காதுன்னா, ஏன்னா அந்த மாதிரியான கரும்பலகைகள் வச்சு சோக்காலி எழுதி அந்த செயற்பாடெல்லாம் இங்க இந்த பாடசாலைகள்ல இருக்கவே இருக்காதுன்னா, இப்ப இவர்களுக்குரிய மாதிரி கரும்பலகையில எழுதி படிக்கிறதுன்றது இவையால் இயலா. எனவே இந்த நுண்ணறிவால் அதை உள்வாங்கிக் கொள்ளவும் முடியாது, அதை புரிஞ்சு கொள்ளவும் முடியாது இல்லையா? ஆனபடியால் அந்த வகையான கல்வி முறை அங்க இருப்பது கிடையாது, அந்த பாடசாலைகள்ல இருப்பது கிடையாது. இவர்களுக்குரிய முறையில வந்து சில பொருள்களை விளையாடுறது, ஏறுறது, இறங்குறது, குதிக்கிறது என்ற இப்ப இந்த பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு நான் போய் அந்த இடங்கள்ல வேலை செய்திருக்கிறேன் இல்லையா? அந்த நேரடி அனுபவங்களை வச்சுக்கொண்டுதான் உங்களோட இதுல நான் பேசுறேன். அப்ப அந்த இடங்கள்ல வந்து சில பாடசாலைகள்ல வந்து கிட்டத்தட்ட ஒரு 12 அல்லது 16 பிள்ளைகள்லாம் இருப்பார்கள் அந்த பாடசாலை என்ற அதுக்கு பேர். ஆனா இந்த ஒரு 10 பேர் 12 பேர் அப்படி கொஞ்சம் பேர் தான் இருப்பார்கள். ஏன்னு சொன்னா இப்படியான பிள்ளைகள் பிறப்பது ஒரு 10,000 இருக்கலாம். அடிக்கடி எல்லாருக்கும் பிறப்பது கிடையாது, இப்படியான பிள்ளைகள் அடிக்கடி பிறப்பது கிடையாது இல்லையா? 10,000 ஒரு பிள்ளை என்று சொல்லும் போது ஒரு நகரத்துல வந்து சில வேளையில 5 பிள்ளை 6 பிள்ளை இல்ல 2 பிள்ளை 3 பிள்ளை தான் இருக்கும். அப்ப அதனால இங்க அரசுகள் என்ன செய்யறது, இப்படியான பாடசாலைகளை கட்டி போட்டு மற்ற பக்கத்துல உள்ள உள்ளூர் அரசாங்க அமைப்புகளோட இணைந்து இயங்குகிறது. இப்ப நாங்கள் இப்படியான ஒரு விசேஷமான பாடசாலை கட்டி வச்சுக்கிறோம், இந்த பாடசாலையில இன்ன பிரச்சனை உள்ள பிள்ளைகளை கொண்டு வந்து விடலாம், அந்த பிள்ளைகளை பராமரிக்கிறதுக்கு எங்கள்கிட்ட வசதி இருக்குதுன்னு சொல்லி அவர்கள் சொன்னால் அயல் நகர சபையில இருந்தோ அயல் அரசாங்க பகுதியினர் வந்து இந்த இடத்துக்கு அனுப்புவார்கள் இல்லையோ? அப்ப அந்த விதமாக ஒரு இந்த விசேஷ பாடசாலை இருக்குன்னு சொன்னா அது வந்து ஒரு 10-15 உள்ளூர் நகர சபைகளை இணைச்சுதான் நடக்கும். தனியா ஒரு நகர சபைக்கு ஒரு பாடசாலை என்று இருக்க முடியாது, அவ்வளவு பிள்ளைகள் அப்படி நிறைய பிறக்கிறது கிடையாது இல்லையா? அப்ப இந்த விதத்துல பல இடத்து பிள்ளைகளை கூப்பிட்டு அவர்கள் வந்து செய்வார்கள். அப்ப இவர்களுக்கு வந்து கூடுதலாக இந்த படங்கள் கீறுவது, கலர்கள் ஒரு நிறங்கள் வந்து பாவிப்பது, நிறங்களை பாவிச்சு அவர்கள் என்ன செய்கிறார்கள் பார்ப்பது, சிலது வந்து மண்ணை வந்து ஒரு தொட்டியாக கட்டி அந்த மண்ணை போட்டு வைத்திருப்பார்கள். அந்த மண்ணுக்குள்ள வந்து விளையாட்டு பொருட்கள், விளையாட்டு பொம்மைகள் இவைகள் என்று சொல்லி வைத்திருப்பார்கள். அப்ப இவர்கள் வந்து மண்ணுக்குள்ள போயிருந்து என்ன மாதிரி விளையாடுகிறார்கள், என்ன மாதிரி அங்க அந்த மண்ணுக்குள்ள போட்டிருக்கிற பொம்மைகளை வந்து எப்படி ஒழுங்குபடுத்துகிறார்கள். இப்ப சில பிள்ளைகளை பொறுத்தவரையில வந்து இந்த பொம்மைகளோடைய கதைக்க தொடங்கிடுவார்கள் இல்லையா? அந்த பொம்மைகள் வந்து தங்களுக்கு அம்மா மாதிரியோ அப்பா மாதிரியோ அல்லது நண்பர்கள் மாதிரியோ ஏதோ ஒரு உருவகம்
தன் மனதிலே அது உருவகப்படுத்தி. ஏன்னா அவைக்கு வந்து ஒரு உயிரோட்டமாக துள்ளி குதிக்கிற சராசரியான பிள்ளைகளோட கதைக்க முடியாது. என்ன அவர்கள் வந்து மிக வேகமாக எல்லாம் கதைப்பார்கள், பேசுவார்கள், எல்லாமே செய்வார்கள் இல்லையோ. இவர்கள் வந்து வலி சுலபா தான் பலதுகளை செய்வார். ஆனா பொம்மை என்று சொல்றது எல்லாத்தையுமே கேட்கும். பொம்மைக்கு திருப்பி கதைக்கு தெரியாது இல்லையோ. அப்ப பொம்மையோட வந்து இவர்கள் தங்கட வேகத்துக்கு தக்க மாதிரி கதைக்கிறதோ. ஏன்னா ஒரு பக்க கதை தானே, திருப்பி மறுமொழி வராது. என்ன ஒரு பக்கமா கதைக்கிறதானே. அப்ப ஒன் வே கம்யூனிகேஷன் என்று சொல்றது இல்லையோ. அப்ப அந்த அந்த விதையில இவர்கள் கட்டிக்காரர்கள் இல்லையோ. அப்ப அந்த ஒன்வேயாக தனக்கு மனதில் உள்ள கற்பனைய மற்றவைக்கு சொல்றதோ, அல்ல வேறு பொருளுக்கு சொல்றதோ, வேற இடத்துல கதைக்கிறதோ, இதெல்லாம் இவர்கள் வந்து சராசரியாக அவர்களுடைய நுண்ணறிவுக்கு கணக்காக நுண்ணறிவுக்கு தக்க மாதிரி அவர்கள் வந்து இயங்குவார். அப்ப இந்த இடங்கள்ல வந்து இப்ப இந்த மண் எழுதுகளை போட்டு அதுக்குள்ள இந்த பொம்மைகளை வச்சு விளையாடு இதுகளை வந்து இவர்களுக்குரிய பராமரிப்பாளர்கள் வந்து மிக அவதானமாக கூர்ந்து கவனிப்பார்கள். இப்ப இதுல பல உளவியலாளர்கள் கூட அல்ல உளவியல் பயிற்சி பெற்றவர்கள், உளவியல் அறிவு உடைய பராமரிப்பாளர்கள் தான் அங்க கூடுதலாக இருந்து வேலை செய்வார்கள். அப்ப அவர்கள் வந்து இவர்கள் விளையாடுற விதங்கள், இவர்கள் என்ன கதை சொல்லுகிறார்கள், என்ன பேச்சு பேசுகிறார்கள், அல்லது இவர்கள் வந்து அந்த பொம்மைகள் இவைகளை வந்து அடிச்சு உடைக்கிறார்களா, அல்லது அந்த சில பேர் வந்து அந்த பொம்மைகளை பார்த்துட்டு பஞ்ச உடுப்பு மாதிரி அந்த பிள்ளை அந்த பொம்மைக்கும் உடுப்பு போட வேணும், அந்த பிள்ளைக்கு சமைச்சு கொடுக்கணும், சாப்பாடு கொடுக்கணும், கோப்பி போட்டு கொடுக்கும், இப்படி அந்த வீட்டிலே நின்று அல்லது ஒரு அந்த பராமரிப்பு நிலையத்துல தங்களுக்கு என்ன மாதிரி அங்குள்ள பெரியவர்கள் செய்கிறார்களோ அந்த விஷயத்தை இங்க இந்த சின்ன பிள்ளைகளுக்கு செய்ய பார்ப்பார்கள் இல்லையோ. அப்ப இதுகளை அவதானிச்சு கொண்டு அந்த பயிற்சியாளர்கள் இதெல்லாம் எழுதி வைப்பார்கள், ரிப்போர்ட்டா எழுதி வைப்பார்கள் இல்லையோ. ஏன்னா கிட்டத்தட்ட 3 மாதம் இல்ல 6 மாதத்துக்கு ஒருக்க அந்த பாடசாலைகளுக்கு பொறுப்பான அதிகாரிகள் வருவார்கள். ஏன்னா இந்த பாடசாலைகள் வந்து எப்பவும் அரசாங்கத்தின் கண்காணிப்புல, நேரடி கண்காணிப்புல இருக்கும். அதுக்கு முக்கிய காரணங்கள் ஒன்று ஏன்னு சொன்னா, இங்க உள்ள பிள்ளைகளை வச்சு பராமரிக்கிறது என்று சொல்றது உள்நாட்டு அரசுகளுக்கு வந்து மிகவும் செலவு கூடின ஒரு விஷயம். அதிக காசு போட்டுத்தான் இப்ப 12 பிள்ளைகள ஒரு பாடசாலையில வச்சு அந்த 12 பிள்ளைகளையும் பராமரிக்கிறதுக்கு 8 பேர் 10 ஆசிரியர் மேர், அதுக்கும் விசேஷ பயிற்சி பெற்ற ஆசிரியர் மேர் என்று சொல்லி வச்சிருக்கும் போது அவர்களுக்கு நிறைய சம்பளம் கொடுக்கணும். என்ன அப்ப அவர்கள் அந்த அந்த மாதிரியான பாடசாலை வச்சுக்கிறது வந்து மிகவும் விலை உயர்ந்த ஒரு பொருள். ஆனா இப்ப இதுல வந்து இப்ப நான் இது பேசிக்கொண்டு போது இன்னொரு விஷயத்தை இதுல சொல்ல முயற்சிக்கிறேன் சொன்னா, இப்ப எங்களை பெற்றோர்களை பொறுத்தவரையில வந்து நான் போய் வேலை செய்த இடங்கள்ல வேலை அனுபவத்தையும் வச்சு கொண்டு கூறுகின்றேன். அந்த எங்கட பெற்றோர்களை பொறுத்தவரையில வந்து இப்ப உதாரணமாக ஆக மோசமாக பாதிக்கப்பட்ட நுண்ணறிவு பாதிக்கப்பட்டவர்களை அவர்களை ஏற்றுக்கொள்றாங்க. இது பிள்ளைக்கு பெரிய பிரச்சனை தான், ஆனபடியால இது எங்களால செய்ய முடியாது, அது அந்த விசேஷமான பாடசாலையில் தான் நாங்க விட்டு பராமரிக்கணும், அதுக்கு நாங்க உதவி செய்யணும், ஒத்துழைக்கணும் என்று சொல்லி அதை செய்கிறார்கள் இல்லையோ. ஆனா சில வேளையில 60% 65% என்று சொல்லி அந்த நுண்ணறிவுகள் உள்ள பிள்ளைகள் வந்து உதாரணமாக சராசரி வேலைகளை செய்வார்கள். இப்ப உதாரணமா நான் போன அனுபவத்துல வந்து நான் கூறுறது என்னன்னு சொன்னா, இப்படியான பிள்ளைகள் வந்து அங்க உள்ள அந்த பாலர் நிலையங்கள் அங்க உள்ள அந்த இடத்துலதான் எங்களை வந்து கூப்பிடுவார்கள் அநேகமாக. ஏன்னா பாலர் நிலையத்துல இருந்து பாடசாலைக்கு அனுப்பும் வயது வந்திருக்கும், 5.5 வயது 6 வயது அந்த பாடசாலை போற வயது வந்திருக்கும். ஆனா அங்க உள்ள ஆசிரியர்மார் எல்லாரும் என்ன சொல்லுவார்கள், இந்த பிள்ளை வந்து பாடசாலைக்கு போறதுக்கு இன்னும் வளர்ச்சி அடையவில்லை, அப்ப ஆனபடியினால இந்த பிள்ளை வந்து இன்னும் 1 வருஷம் இங்க இந்த பாடசாலையே இருக்க வேணும், இவர்களை வந்து நாங்கள் வந்து பாடசாலைக்கு அனுப்பினா அங்க பாடசாலையில உள்ள வகுப்பறை குழம்பும், இவர் ஒரு ஆளுக்காக அங்க வந்து ஆசிரியர்கள் வந்து மிக நேரத்தை செலவழிச்சு மினைக்கடையிலாது. அப்ப இவர் வந்து தனக்கு பாடங்கள் விளங்கலையேன்னு சொன்னா பக்கத்துல உள்ள சேட்டை விடுவார், குழப்புவார், கன விஷயங்கள் பிரச்சனைகள் நடக்கும். ஆனபடியால நாங்க ஒரு வருஷம் இந்த மாதிரியான நிலைமை வரைக்கும் எங்களோட பெற்றோர்களை பொறுத்தல கூடுதலாக என்ன சொல்லுவார்கள், நாய் என்ற பிள்ளை 5.5 வயது வந்துடுது, 5.5 6 வயது வந்துடுது, கட்டாயம் பாடசாலைக்கு போகணும் என்ற எங்களோட மற்ற பிள்ளைகளும் அப்படித்தான் செய்தவர், அயல் நண்பர்கள் எங்களோட சொந்தக்கார வீட்டு பிள்ளைகளும் அப்படித்தான் செய்யணும். ஆனபடியால எங்களோட பிள்ளைகள ஒரு பிரச்சனையும் இல்லை, நாங்க பாடசாலைக்கு போகணும் என்றுதான் நாங்க விரும்புறோம் என்று இவர்கள் வந்து கட்டாயப்படுத்தி கதைப்பார்கள் இல்லையோ. அப்ப அந்த நேரத்துலதான்
அந்த அரசாங்க அமைப்புகள் வந்து இப்ப எங்களை தாய்மொழியில உளவியலாளராக இருக்கிறவங்களை கூப்பிட்டு பேசுவார்கள் இல்லையோ. அப்ப நாங்க வந்து அவர்களோட போய் பேசி கூட்டங்கள் வச்சு இதெல்லாம் கதைச்சு செய்து பிறகு அந்த பெற்றோர்களை தனியாக போய் கதைச்சு பேசித்தான் அவர்களுடைய மனநிலையை நாங்கள் அறிந்து கொள்றது இல்லையா. அப்ப அந்த விதமாக அவர்களோட போய் அறிந்து கொள்ளும் போது நாங்கள் வந்து அவர்களுக்கு பல விஷயங்கள் எடுத்து கூடுதலாக விஞ்ஞான ரீதியான விஷயத்தை அவர்களுக்கு உரிய முறையில விளங்கக்கூடிய முறையில எடுத்து சொல்றோம் நாங்கள் இல்லையா. அதாவது இப்ப நாங்க போன உடனே முதலாவதாக அவர்கள் வந்து சொல்லுவார்கள் என்னன்னு சொன்னா, அண்ணன் நீங்க பாருங்க எந்த பிள்ளை வந்து இவங்கதான் சொல்றாங்க பாடசாலைக்கு போக இயலாதுன்னு சொல்லி, ஆனா நீங்க எந்த பிள்ளைய கேட்டு பாருங்க, அந்த பிள்ளை 1 to 100 மட்டும் வடிவா எண்ணும், தன் பேரை கூட எழுதும், அம்மா அப்பான்ற பேரை கூட பிள்ளை விடாம எழுதும், சின்ன சின்ன புத்தகங்கள் வந்து வடிவ வாசிக்கும் என்று சொல்லி இப்ப எங்கட சாதாரண முறையில நாங்கள் அதைத்தானே எதிர்பார்க்கிறோம். ஒரு பிள்ளை என்று சொன்னா 1 to 100 எண்ணணும், மனக்கணக்கு இப்ப 2 3 எத்தனை 4 3 இப்ப அந்த சின்ன சின்ன கணக்குகள் சொன்னா அதுக்கு பதில் சொல்லுவோம். இப்ப இதுகள் சொன்னா எங்களுக்கு வந்து பாடசாலைக்கு அவர்கள் தயார் என்றது எங்கட முறையில நாங்க சிந்திக்கிறோம். அது சரியான, அது நம்மளே என்று சொல்லல. ஆனா இங்க வந்து ஒரு பாடசாலைக்கு போறது என்று சொன்னா அவர்கள் வந்து இந்த நுண்ணறிவில உள்ள இந்த கணக்கு கூட்டுறது கழிக்கிறதோ அல்லது கையெழுத்து, அதாவது அப்பான்ற பேர் எழுதுற அம்மா, இதுகள் மாத்திரம் அவர்கள் கவனிப்பது கிடையாது. மற்றவர்களோட அந்த பிள்ளை மனம் விட்டு கதைக்குதா, மற்றவர்களோட இந்த பிள்ளை வந்து இதன் கேள்வி கேட்டு மறுமொழி சொல்லுதா, இணையுதா, இணைஞ்சு விளையாடுதா. இப்ப ஓய்வு நேரங்கள்ல வந்து வெளியே விடும் போது இந்த பிள்ளைகள் வந்து ஒதுங்கி மூலையில நின்று மற்றவை எப்படி விளையாடுனி என்று விடுப்பு பார்த்து கொண்டிருக்கும். அந்த கிரவுண்டில் இறங்காது. அந்த விளையாட்டு மைதானத்துல மற்றவர்கள் ஓடி திரிஞ்சு ஒரு ஆளை தள்ளி விழுத்தி ஏறி குதிச்சு கணக்கு விளையாட்டு விளையாடுவார்கள் சிறு வயதுல இல்லையோ. அந்த விளையாடுகளுக்கு இந்த பிள்ளைக்கு போக பயம். அப்ப இந்த பிள்ளை ஒரு கரையில நின்றுதான் மற்றவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று பார்த்து கொண்டிருக்கும் இல்லையோ. அப்ப இதுகளை எழுதி வச்சு அதுகளைத்தான் இந்த பாடசாலை பராமரிப்பாளர்கள் எழுதி வச்சு இந்த பிள்ளை இப்படி இந்த கணக்கு வழக்குகள் ஓகே, அதுல நாங்க பிரச்சனை சொல்லல. ஆனா இங்க பாடசாலையில வந்து கணக்கு படிக்கிறதோ எழுதுறதோ இதுகள் எல்லாம் பெரிய முக்கியம் அண்டு இல்லையா. ஆனா அவர்கள் வந்து சமூகம், அதாவது தங்களோட நண்பர்கள் நண்பிகள் அங்க உள்ள மற்றவையோட கதைக்க பேச பழக இணைஞ்சு இருக்க கற்றுக்கொள்ளணும் இல்லையா. அதுகள் இருந்தா தான் ஒரு பாடசாலை என்ற ஒரு 1ஆம் வகுப்பு பாடசாலைக்கு போகும்போது பாலர் நிலையங்கள்ல இருந்து அங்க வந்து சேருவார்கள் இல்லையா. இப்ப இந்த இவர் படிக்கிற பாடசாலையில இந்த பாலர் நிலையத்தில இருந்து ஒரு 4 பேர் 5 பேர் இவரோட சேர்ந்து போவார்கள் இல்லையா. ஏன்னா ஒரு பாடசாலை என்று சொல்ற வந்து கிட்டத்தட்ட 20 to 23 25 மாணவர்களை கொண்டது என்ன. அப்ப அந்த 20 23 மாணவர்கள்ல வந்து பல பாலர் நிலையத்தில இருந்து அங்க பிள்ளைகள் வந்து சேருவார்கள் இல்லையோ. அப்ப இந்த பிள்ளை வந்து அந்த புது முகங்கள் புது ஆக்களை கண்டாலே பின்னடிச்சு கொண்டு இருக்கும். அப்ப இதனாலதான் இவர்கள் வந்து கூடுதலாக சொல்றது பாடசாலைக்கு போறதுக்கு இவருக்கு இன்னும் தகுதி வரவில்லை. அதாவது சமூக நட்பு ரீதியாக இவருக்கு இயங்குகிற தன்மை குறைவு. கல்வி ரீதியாக கணக்கோ அல்லது எழுதுறதோ இதுகள் வந்து ஒழுங்காக இருக்கலாம். ஆனா பாடசாலையை பொறுத்தவரையில வந்து நட்பு ரீதியாக நண்பர்களோடு கதைக்கிற, பேசுற, இணைகிற, விளையாடுற, சேர்ந்து விளையாடுற, சேர்ந்து கதைக்கிற இதுகள் எல்லாமே இருக்கணும் பாடசாலைக்கு போறதுக்கு இல்லையா. அப்ப இதுல தான் இந்த விஷயங்கள் வந்து அங்க 1 வருஷம் பிந்திய அந்த பெற்றோர்கள் வந்து போய் சொல்லும் போது அவர்கள் வந்து முதல்ல வந்து தங்களுடைய கருத்துலாம் நிற்பார்கள். ஆனா பிறகு அது இந்த விளக்கத்தை சொன்ன பிறகு, அதாவது இப்படியான பிள்ளைகளை அங்க நீங்க கட்டாயப்படுத்தி அங்க அனுப்பினீங்கன்னு சொன்னா அங்க வந்து இந்த பிள்ளைக்கு வந்து ஒரு பட்டம் வச்சிடுவார்கள். இது கொண்டும் விளங்காது, இது கொண்டும் புரியாது, இது எங்களோட சேராது என்று சொல்லி அதை தனியாக்கி விட்டுடுவார்கள் இல்லையோ. அப்படி அந்த வகுப்புல இந்த பிள்ளைய தனியாக கொண்டு வந்து தனியாக விட்டு பட்டம் தெளிக்க தொடங்கினார்கள் என்று சொன்னா அந்த பிள்ளைக்கு பாடசாலை முடியும் மட்டும் அந்த பட்டம் இருக்கும், பாடசாலை முடியும் மட்டும் இந்த பிரச்சனை இருக்கும் இல்லையோ. அப்ப அதுல இருந்து பிள்ளைய மீட்டெடுக்கல, அது வகுப்பு ஆசிரியராலேயோ பெற்றோர்களால் யாராலையும் செய்ய முடியாது என்ன. ஏன்னா அது அவற்றை சக மாணவர்கள் இவருக்கு வச்ச பட்டம் என்ன. அப்ப அந்த சக மாணவர்கள் வச்ச பட்டத்தை எடுக்கிறது என்று சொல்றது முடியாது. அப்படின்னா நீங்க பாடசாலைகளை மாற்றிக்கொண்டே இருக்கணும். ஒவ்வொரு காலகட்டத்துக்கு இப்படி பேருகள் பிரச்சனைகள் வேற 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 வேற, அது உங்களுக்கு பெரிய கஷ்டம் என்ன.
அப்ப அந்த விதமாக பல விஷயங்களை நடைமுறையில உள்ள சிக்கல்கள், நடைமுறையில் உள்ள பிரச்சனைகளை சொல்லும் போது பலர் அதை ஏற்றுக்கொண்டு, நீங்க சொல்றது சரி, நீங்கள் சொல்ற விஷயம் இப்பதான் எங்களுக்கு சரியா புரியுது, சரியா விளங்குது என்று சொல்லி அவர்கள் இதுல பேர்ந்து நல்ல முடிவுகளோட அந்த ஆசிரியர் மேல அல்லது அரசாங்கங்கள் சொல்ற இதுகளோட இணைஞ்சு போகின்ற தன்மைகள் இதுகள் வருது. இப்ப இதுல இந்த விசேஷமான பிள்ளைகள் என்று சொல்லிக்க இத நாங்க ஒரு ரெண்டு பெரிய பிரிவாக பிரிச்சு பார்க்கலாம். இப்ப எங்கட உளவியல் நோய் நிர்ணயம் ஒன்று இருக்குதான், ஒரு பிரச்சனைகளுக்கும் தனித்தனி பேர்கள் வச்சுக்கிறோம், தனித்தனி பேர்கள் வச்சுக்கிறோம் இல்லையா? அப்ப அந்த விதத்துல இது பல வகையாக இருந்தாலும் இது ரெண்டு பெரிய வகைப்படுத்தலுக்குள்ள அடங்குது. ஒன்று ஓட்டிசம் என்று சொல்றது, ஓட்டிசம் என்று சொன்னா தனக்குள்ளே வாடுதல். அவர்களுக்கு வெளியில உள்ள சூழல்ல உள்ள நிகழ்வுகள் இதுகளை அவர்களால உள்ளுக்கு கிரகிக்க இயலாது, உள்வாங்க இயலாது. தங்களுக்குரிய கற்பனை உலகத்துக்குள்ளதான் வாழுவார்கள். அப்ப அதனால அவர்களை தங்களுக்குள்ள வாழுகிற பிள்ளைகள் என்றுதான் அவர்களை தனியான ஒரு குழுவாக இவர்களை சொல்வது உண்டு. இதற்கு பதிலாக இன்னும் இவர்களுக்கு சமாந்தரமாக இன்னொரு குழுவினர் இருக்கிறார்கள். அவர்களை அதாவது கவனக்குறைவும் ஓட்ட ஆட்டம் கூடினவர்களும் என்று சொல்லுகிறோம். அதாவது ADHD என்று சொல்லி ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள். அட்டென்ஷன் டிசார்டர் அண்ட் ஹைப்பர் ஆக்டிவ் டிசார்டர் என்று சொல்லுவார்கள். கவனக்குறைவும் அதீத ஓட்ட ஆட்டங்களும் நடத்தைகளும், இந்த பிரச்சனைகளும் சில ஒரு குழு பிள்ளைகள்கிட்ட இருக்குது. ஆனா இந்த பிரச்சனைகள்ல மிக அவதானமாக இருக்க வேண்டும் என்று சொன்னா, இந்த தனக்குள் வாழ்தல் அல்லது இந்த கவனக்குறைவு ஓடி திரிகிற பிள்ளைகள் என்று சொல்லும் போது எல்லாரையும் அந்த குழுவுக்குள்ள ஒரு மாதிரியான ஆக்கள் என்று நாங்கள் வகைப்படுத்தக்கூடாது, அப்படி சிந்திக்க கூடாது இல்லையா? ஏனென்று சொன்னா அந்த மூளையில சில பேரை பொறுத்தவரையெல்லாம் பெரிய அளவு பாதிக்கப்பட்டு போயிருக்கும் இல்லையா? சில பேரை பொறுத்தவரையில அது இந்த பாதிப்பு ஒரு சிறு பகுதியாகத்தான் இருக்கும் இல்லையா? அப்ப இந்த கவனக்குறைவு அதீத ஓட்டாட்டம் உள்ள பிள்ளைகளையும் சரியான முறையில பராமரிச்சு, சரியான முறையில அவர்களோட கதைச்சு பேசி அவர்களுக்கு புரியக்கூடிய மாதிரி நாங்க விஷயத்தை செய்தோம் என்று சொன்னா அந்த விடயங்கள் வயது போக போக இல்லாம போறதுக்குரிய வாய்ப்புகளும் இருக்கு. அதில இருந்து அந்த பிள்ளைகள் விடுதலை பெற்று ஒரு சராசரி பாடசாலைகளுக்கு போய் சராசரி பள்ளிக்கூடங்கள்ல போய் படிக்கக்கூடிய அளவுக்கு அவர்கள் ஒரு 5ஆம் 6ஆம் வகுப்பு வரைக்கும் வந்துடுறார்கள் இல்லையா? அப்ப இந்த இடத்துல எல்லாரையுமே இப்ப நாங்க சொல்ற கணிப்பீட்டுல சொல்லலாம். ஆனா இந்த ஓட்டிசம் என்று சொல்லப்பட்ட தனக்குள் வாழ்தல் என்று சொல்லப்படுறது அது ஒரு விசேஷமான ஒரு பிரச்சனை. அது பயங்கரமாக அவர்களுக்கு வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. அதுக்குரிய விசேஷ பாடசாலைகளுக்கு விட்டு படிப்பிக்கிறது தான் மிக மிக முக்கியமானது. அந்த மாதிரியான விஷயங்களை நாங்கள் ஒத்துழைச்சு செய்தோம் என்று சொன்னா எங்களோட பிள்ளைகளின் நிகழ்காலம் அல்ல, அவர்களின் எதிர்காலம் கூட அந்த அரசுகள் பொருட்படுத்து அதுக்கு வழி நடத்தும். இப்ப எங்களை பொறுத்தவரையில பிள்ளைகள் தாங்கள் பெற்றோர் இறந்த பிறகு தனியாக இப்படி வாழ போறார்கள் என்றுதான் பயம். அப்ப அந்த பயத்தை இந்த அரசுகள்கிட்ட பொறுப்பு கொடுக்கும் போது அவர்கள் அதை பொறுப்படுத்தி செய்யக்கூடியதில் எல்லாருமே அதை அவதானிக்கலாம். ஆனபடியால இந்த விசேஷமான பிள்ளைகள் என்று சொல்றவர்களுடைய பெற்றோர்கள் மனநிலை என்றது பெரிய பாதிப்பான ஒரு விஷயம், பெரிய கஷ்டமான ஒரு விஷயம். ஆனா இலங்கை போன்ற சூழல இருந்து இங்க வெளியில வந்தபடியால பல பேருக்கு அதிர்ஷ்டம் கிடைச்சிருக்கு. ஒரு நல்ல விஷயம், நல்ல ஒரு வாழ்வு முறை, நல்ல ஒரு முறையில பிள்ளைகளை வளர்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதை அவர்கள் தேர்ந்தெடுத்து வடிவாக செய்தார்கள் என்று சொன்னா பிள்ளைகள் அவர்களுக்கும் மாறுதல் கொடுக்கக்கூடிய விஷயமாக இருக்கு. நல்லது. உண்மையிலேயே இது பார்க்கப்பட வேண்டிய ஒரு பக்கமாகவே இருந்தது. அதனால் தான் இதை நாங்கள் இன்று பார்க்கக்கூடியதாகவும் இருந்தது. அந்த வகையிலே இது பற்றிய இன்னொரு பக்கங்களையும் நாங்கள் அடுத்தடுத்த பகுதியில் பார்த்து கொள்ளுவோம். இது பற்றிய முழுமையான தகவலை நீங்கள் உங்களுடைய வாழ்வியலில் அனுபவித்த, உங்களுடைய உளவியல் ரீதியான காலங்களில் அனுபவித்த விடயங்களையும் நீங்கள் எடுத்து வந்தமைக்கு நன்றிகளை கூறிக்கொண்டு இன்றைய இந்த மருத்துவர் நாம நிகழ்விலே கலந்து கொண்டமைக்கு உங்களுக்கு நன்றிகளை கூறிக்கொள்வோம் ஐயா. நன்றி. உங்களுக்கு நேரில் எல்லோருக்கும் நன்றி. நல்லது உறவுகளை, இதுவரை நீங்கள் பார்த்தது மருத்துவரும் நாமும் நிகழ்வு. இந்த மருத்துவரும் நாமும் நிகழ்வுகளே எங்களோடு இணைந்திருந்து பல ஆண்டுகளாக பல சிறப்பான தகவல்களையும் தேவையான கருத்துக்களையும் வழங்கி வருகின்ற கதிரநாதன் அவர்களோடு இந்த நிகழ்ச்சிக்கான
ஒருங்கிணைப்பை செய்ததோடு மட்டுமல்ல, சர்க்குணம் ஐயா அவர்கள் ஒலிப்பதிவு பகுதியில் டென்மார்க்கிலிருந்து அவரோடு இணைந்து சுமங்கலியா ஸ்ரீ கதிராநாதன் செல்வி அவர்கள் முனைந்து இதில் பணியாற்றி இருக்கின்றார்கள். அவர்களுக்கு நன்றிகளை கூறிக்கொண்டு இந்த இன்றைய நிகழ்வுக்கான அரசினை வழங்கியவர்கள் ஈழத்து பெண்மணியால் ஜெர்மனியில் பதனி செல்வநாதன் அவர்களால் உருவாக்கப்பட்ட முதியோர் பராமரிக்கும் இல்லம். இன்றைய நிகழ்வுக்கான அரசினை வழங்கியவர்களோடு மீண்டும் அடுத்த மருத்துவ நாம நிகழ்விலே கலந்து கொள்ளும் வரை உடம்பத்தை விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். ஈழத்து பெண்மணியால் ஜெர்மனியில் பதனி செல்வநாதன் அவர்களால் உருவாக்கப்பட்ட முதியோர் பராமரிக்கும் இல்லம். 1000க்கு மேற்பட்டவர்கள் பராமரிக்கப்பட்டு வருகின்றனர். இல்லத்தில் தங்கி வாழ்வோர் வீடு சென்று அழைத்து வந்து நாளாந்த பராமரிப்பு, மருத்துவ உதவி, உடல் பயிற்சி, சிறந்த உணவு வளங்கள், விளையாட்டு பொழுதுபோக்கு அம்சங்கள், சுற்றுலா அழைத்து செல்லல், இன்னும் பல உதவி சேவையுடன் மிளிர்ந்து நிற்கும் முதியோர் பராமரிக்கும் இல்லம். இங்கு வந்தவர்கள் தங்கள் இல்லங்களில் வாழ்வது போல் வாழ்வது இவர்கள் முகமலர்வில் தெரிகின்றது. தொடர்புகளுக்கு கே. பதனி செல்வநாதன், லிண்டன் ஸ்ட்ராசே 16A 68 623 ஹாஃப் ஹாய். தொலை தொடர்புகளுக்கு 0040413099 கை தொலைபேசி 0041622052051624. முதியோர் பராமரிப்புக்கு இது ஒரு ஈழத்தமிழ் பெண்ணின் சாதனை. முதியோர் பராமரிக்கும் இல்லம்.